இன்று உன் அப்பன் உனக்காகச் சொல்லும் செய்தி இதுதான். இந்த வீடியோ பதிவு உங்கள் கண்ணில் பட்டாலே சோதனை காலம் முடிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். புகழினை தரும் ஒரு முருகன் கோவில் இது. இங்கு முருகனுக்கு பின்புறம் தலை சாய்த்தபடி மயில் உள்ளது. இதுவும் இந்த கோவிலின் தனி சிறப்பு. பெரும்பாலான கோவில்களில் வலதுபுறம் பார்த்தபடிதான் இருக்கும். இந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவே லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்கள் அந்த முருகனின் பக்தர் என்றால் ஓம் சரவணபவ என்று கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு. அந்த காலத்தில் இந்த ஊரு மைசூர் எல்லையாக இருந்ததால் இந்த கோவிலின் கோபுரங்கள் மைசூர் நகரின் கோபுரங்கள் மாதிரி கட்டப்பட்டுள்ளது. இங்கே அந்த சிவபெருமனாகிய நடராஜனுக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் திருமணம் நடந்த இடமாக கருதப்படுகிறது. எனவே இங்கு 12 செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வரளி மலர் செவ்வாழை பழம் வைத்து பூஜை செய்தால் 12வது வாரமே திருமணத்திற்கான நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். சிலவர்களுக்கு திருமணமே கைகூடி விடுமாம். மேலும் கந்த சஷ்டி விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு தினை மாவு வைத்து வழிபட்டால் குழந்தை பிறக்கும் என்பது இந்த ஊர் மக்களின் மிக பெரும் நம்பிக்கையாக உள்ளது. இந்த புகழி மலையில் வேல் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. இங்கு வந்து முருகனின் அருளை பெறுங்கள். இது போன்ற சக்தி வாய்ந்த முருகன் கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.